அதிகாரம் 3. இஸ்ரவேல் புத்திரர் யோர்தான் நதியை கடந்து கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். யோசுவா 3வது அதிகாரத்திலும் 4வது அதிகாரத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை கடந்து போன சம்பவம் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவாவினுடைய கட்டளையின் பிரகாரமாக இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் யோர்தானின் இக்கரைக்கு வருகிறார்கள். இதுவரையிலும் யோசுவா கட்டளை கொடுக்கிறார். இதன் பின்பு சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரவேல் புத்திரரை யோர்தான் வழியாக வழிநடத்தப் போகிறார். இஸ்ரவேல் புத்திரர் ஏற்கனவே செங்கடலை கடந்ததற்கும் இப்போது யோர்தானை கடக்கப் போவதற்கும் வித்தியாசம் உண்டு. செங்கடலை கடந்தது திடீரென்று நடந்த சம்பவம். அவர்கள் எதிர்பாராத விதமாக இரவு வேளையிலே செங்கடலை கடந்தார்கள். இப்போதோ அவர்கள் யோர்தானை கடப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய உதவியையும் ஒத்தாசையையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். யோர்தானை கடக்கும் போது கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு பின் செல்ல வேண்டும். அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போகிற ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு முன்னே நடந்து போக வேண்டும். கர்த்தர் யோசுவாவை கனம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய படை தளபதியாக யோசுவாவை உயர்த்துகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னென்ன காரியங்களை செய்ய போகிறார் என்று யோசுவா அவர்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் வாக்கு பண்ணின பிரகாரம் பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் நதி தரித்து நின்று இஸ்ரவேல் புத்திரருக்கு வழி உண்டாக்கி கொடுக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் தண்ணீர் அற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போகிறார்கள். இது கர்த்தர் செய்கிற கிரியை. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது.